இன்றைக்கி ஃபேமிலியாக சேர்ந்து நாங்கள் எல்லாருமே எம்ஜிஎம் போனோம். அதோட vlog தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. லக்கிலி நாங்கள் போன அன்றைக்கி வந்துட்டு வெதர் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வெயிலும் இல்லாமல் அந்த கிளைமேட்டே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடுச்சுன்னா, விஜிபி க்ளோஸில் இருந்தனால வந்துட்டு மொத்த கூட்டமும் இங்கே தான் இருந்துச்சு போல். செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு 10:00 கிட்ட எடுத்தது. அப்போவே எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாருங்கள். 10 to 10:15 கிட்ட இருந்துச்சு இந்த டைமிங் வந்துட்டு. அவங்க டிக்கெட் எடுக்க போயிட்டு நின்றுட்டு இருந்தாங்களா அந்த கூட்டத்தில். நாங்கள் அது வரைக்கும் உட்காந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் டிக்கெட்லாம் எடுத்து முடிச்சு பேக்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த கேங் தான் நாங்கள் மொத்தமாக போனது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் இந்த ரைடு தான் போனோம். இது வந்துட்டு எல்லாருமே போனோம். ஜாலியாக இருந்துச்சு. இது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பயந்துட்டு வரல, இது எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு. பட் இது அந்தளவுக்குலாம் பயம் கிடையாது, ஜாலியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களோட ஃபேவரட் ரைடு இந்த வாட்டர் கோஸ்டர். இந்த ரைடுக்கு தான் வந்தோம். இதில் வந்துட்டு என்ன அன்றைக்கி ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா, அந்த அந்த வண்டி இருக்கும்ல, ஐ மீன் அந்த காரா குட்டி, அது வந்துட்டு ஒன்று தான் இருந்துச்சு. எப்பயுமே வந்துட்டு 2 இருக்கும் எம்ஜிஎம்மில். ஸோ ஒன்று மேலே போகும்போது ஒன்று வந்துட்டு ஃபினிஷிங் லைனில் வந்து நிற்கும். அன்றைக்கி ஒன்று இருந்தனால ரொம்ப லேட்டாக ஆகிடுச்சி. கூட்டத்தை பார்த்தீங்கனாலே தெரியும். இவ்வளோ பேரும் 4 பேராக போனால் அப்போ எந்த நேரத்தில் போயிருப்போம்னு நீங்கள் பாருங்கள். எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு நான் சைடில் வந்து உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து நாங்கள் போக ஆரம்பித்தோம். அந்த கிளிப்பிங் தான் இது. அவ்வளோதான். இந்த 50 செகண்ட்ஸ்க்காக நாங்கள் கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் எங்களோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா இதில் வந்துட்டு ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இந்த ரைடு இருக்குல்ல, இது வந்து நான் காலேஜில் டூர் கூட்டிகிட்டு வரும்போது இந்த ரைடு வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்தனால நான் போகல. பட் இந்த டைம் நான் போனால் சுத்தமாக பயமாக இல்லை, ஜாலியாக இருந்துச்சு இந்த ரைடு. கீழே விழுகிற மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே இல்லை, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எம்ஜிஎம்மில் வந்துட்டு இந்த புதுசாக ஒரு ரைடு வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இதை வந்துட்டு இந்த வீடியோஸ்லலாம் வரும்ல இன்ஸ்டாகிராமில், இந்த கொரியாவா அதில் வந்துட்டு அது வந்து நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சி போனோம். பட் இது அந்த மாதிரி கிடையாது. ஃபுல்லாக வந்துட்டு ரோல் பண்ணிக்கிட்டே தான் இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு இது இப்படி விளாண்டா போர் அடிக்கும்னு நாங்கள் வந்துட்டு தள்ளி விட்டு விளாண்டுட்டு இருந்தோம். ஒரு ஆளையும் இழுத்து போட்டு விளாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எம்ஜிஎம்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரைட்னா அது வந்துட்டு ரோலர் கோஸ்டர். இது மட்டும்தாங்க எனக்கு தெரிஞ்சு ஒர்த்துன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து நாங்கள் போனோம். இதுக்குமே ஆஸ் யூஷுவல் கூட்டமாக தான் இருந்துச்சு. பட் ரோலர் கோஸ்டரில் வந்து கொஞ்சம் நிறைய பேர் போகிறனால வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக நாங்கள் வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டைமை கூட நாங்கள் வந்துட்டு வேஸ்ட் பண்ணல. ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஃபன் பண்ணிகிட்ருந்தோம். எதுக்கு இந்த வெயிட்டிங் டைமை வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் ரோலர் கோஸ்டர் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு சாப்பிட வந்துட்டோம். இந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் வந்துட்டு ஒரு கேன்டீன் மாதிரி இருந்துச்சு. அங்கே தான் நாங்கள் சாப்பிட்டோம். பிரியாணி, அதுக்கப்புறம் வந்துட்டு வெஜ்ஜில் வந்துட்டு காம்போ கொடுத்தாங்க. லைக் கர்ட் ரைஸ், லெமன் ரைஸ், அதுக்கப்புறம் சப்பாத்தி அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் உட்காந்து எல்லாத்தையும் வந்துட்டு ஃபேமிலியாக ரவுண்டாக உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் வந்துட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கர்ட் ரைஸ் சாப்பிட்டேன். எனக்கு கர்ட் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை உட்காந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த கிளிப்பிங் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எடுத்து கொடுத்தாங்க. என்ன ஒரு விஷயம்னா வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோ டெய்லி அப்லோட் பண்ணுவோம். லைக் என்ன ஃபுட் வந்து செய்கிறோமோ அதை வந்து காட்டுவோம். லாங் வீடியோ வந்துட்டு கப்பிள்ஸ் வீடியோ இந்த மாதிரி வந்துட்டு விலாக் இந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணுறோம். லாங் வீடியோவில் தான் என்னோடய ஃபேஸ் வந்து நான் காட்டுறேன். ஷார்ட்ஸில் வந்து நான் இது வரைக்கும் காட்டினது கிடையாது. அதனால் வந்து நிறைய பேர் தெரிய மாட்டுது அதுவும் இதுவும் வந்துட்டு ஒரே சேனல் அப்படின்றது வந்துட்டு. நிறைய பேர் வந்துட்டு நேரில் பார்க்குறவங்க வந்து கேட்குறாங்க வந்துட்டு நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பிகாஸ் அதில் நான் ஃபேஸ் காட்டாதனால அனுவன்சி வைப்ஸில் வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோ, லாங் வீடியோ ரெண்டுமே வந்து நம்ம சேனலில் போடுறோம். இது வரைக்கும் வந்துட்டு செக் பண்ணாதவங்க ஒரு வாட்டி வந்து சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். அதுக்கப்புறம் இந்த கியூட்டி பை வந்துட்டு என்னோடய பையன், ஐ மீன் என்னோடய சிஸ்டரோட பையன், அவனை தூக்கி வச்சுட்டு நடந்து போயிட்டுருந்தேன். இந்த வீடியோ வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் போனதுக்கப்புறம் எடுத்தது. நாங்கள் வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் போன எந்த வீடியோஸும் இதில் வந்துட்டு அட்டாச் பண்ணல. பிகாஸ் நாங்கள் வந்துட்டு ஃபோனை வந்துட்டு லாக் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம். நம்ம வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், அங்கே ஃபோனை எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்காதுன்றதுக்காக நான் ஃபோனை எடுத்துகிட்டு போகல. நான் லாக் பண்ணிவிட்டு நாங்கள் போய் நம்ம ஜாலியாக விளையாண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் இருட்டிடுச்சு ஓரளவுக்கு. அங்கேருந்து வரவே மனசு வரல, எஸ்பெஷலி இந்த ஸ்விம்மிங் பூலில் வந்துட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ஜாலியாக நடந்து வந்துட்டுருந்தோம். இவன் வந்துட்டு அந்த லைட்டிங்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ அழகாக வேடிக்கை பார்த்துட்டு வந்தான். அது வந்துட்டு அந்த கண்ணே அவன் எடுக்கலை. ஒரு லைட்டிங்ட்டும் தாண்டும் போது அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தான். எல்லா குட்டி பசங்களும் இப்படி தான் இருப்பாங்க போல்.
நானும் வந்துட்டு ஒவ்வொரு ஷாப்பாக சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்துட்டுருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சில ரைட்ஸ் வந்துட்டு செகண்ட் டைம் போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு அது அந்த ரவுண்டு அந்த அந்த இன்ஸ்டாவில் வர அந்த ஒரு ரவுண்டு அது பேர் தெரியல அந்த அந்த ரைடுக்கு வந்துட்டு போனோம். போயிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரோலர் கோஸ்டர் எகெயின் ஒரு வாட்டி போனோம். அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியில் வந்தாச்சு. அப்புறம் வந்துட்டு எம்ஜிஎம்க்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நாங்களும் வந்துட்டு வேனில் ஏறியாச்சு. நாங்கள் வந்துட்டு ஃபேமிலியாக வந்துட்டு வேனில் தான் போயிருந்தோம். ஸ்விம்மிங் பூலில் வந்துட்டு நல்லா விளாண்டனால எல்லாருக்குமே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்துட்டு அங்கே பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு கடையில் நிப்பாட்டினாங்க. அப்போ ஏதாவது டீ ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சில பேர் வந்துட்டு டீ பப்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இந்த மாங்காய், அதுக்கப்புறம் பைனாப்பிள், நெல்லிக்காய் இதெல்லாம் வந்துட்டு ஊற வச்சுருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு மாங்காய் பைத்தியம். அவங்க பொண்ணு இந்த வந்துட்டு மாங்காய் வந்துட்டு வாங்கினாங்க. நான் வந்துட்டு ஒரு பிரெட் ஆம்லேட் வாங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மெரினா பீச்சில் இந்த பட்டினா பக்கம் இருக்கும்ல, அங்கே வந்துட்டு எங்கள் அத்தை வந்துட்டு சாப்பாடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதோட அங்கே போனதுக்கப்புறம் இந்த மீல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். லைக் கடம்பா ரைஸு, ப்ரான் ரைஸ் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா வந்துட்டு கடம்பா ரைஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரான் ரைஸ் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்துட்டு அங்கே வந்துட்டு இந்த ஒரு கறி தோசை ஒன்று வாங்கினோம். வேறு எதுவும் வாங்கலை. அது கறி தோசை மட்டும் போதும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் கிளம்பியாச்சு அங்கே இருந்துட்டு. போகும்போதுட்டு வந்துட்டு சாங்லாம் போட்டுட்டு நல்லா அழகாக பாட்டு கேட்டு நாங்கள் ஜாலியாக போயிட்டுருந்தோம். அந்த நாள் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு அதெல்லாம் பேசிட்டு கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே டயர்ட் ஆகிட்டு எல்லாருமே அவங்கவுங்க அமைதியாக உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ வந்துட்டு நான் இங்கேயே வந்து முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரிலாம் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க பிடிக்குன்னா நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் நேம் வந்துட்டு அனு அண்ட் சி வைப்ஸ். ஸோ டெய்லி ஷார்ட்ஸ் போடுறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு லாங் வீடியோஸும் போடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.